கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள். லூக்கா 4:4 இப்படியாக சொல்கிறது, அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரி, இது இயேசுவானவர் சாத்தானினால் சோதிக்கப்பட்ட போது தேவன் இயேசு சாத்தானுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. எப்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவ வார்த்தையினால் பிழைப்பான். எஸ், எப்படி எங்கள் சரீரத்துக்கு உணவு தேவைப்படுகிறதோ அதே போல எங்கள் ஆவி ஆத்துமாவுக்கும் உணவு தேவைப்படுகிறது. விசேஷமாக ஆத்துமாவுக்கு தேவையான உணவைத்தான் நாங்கள் கர்த்தரின் வார்த்தையினால் பெற்றுக்கொள்கிறோம். எப்படி எங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள் களிக்குந்து அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போதுதான் எங்கள் ஆத்துமா சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க அந்த தேவ வார்த்தை உதவியா இருக்கிறது. சோ எப்படி சரீரத்துக்கு உணவு தேவைப்படுகிறதோ அதே போல எங்கள் ஆத்துமாவுக்கு உணவு தேவைப்படுவது அந்த உணவாக இருப்பதுதான் இந்த வேத வார்த்தை. ஆம் பிரியமான சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக கூட நான் சொல்லலாம், ஒரு சாட்சியாக சொல்லலாம். அநேக காலங்களுக்கு முன்பாக நான் அநேக காரியங்கள் நான் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையிலே நான் எழும்ப முடியாமல் கட்டிலில் படுத்திருந்தேன். வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று நினைத்திருந்தேன். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் தன் வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை என்னை எழுப்பியது, அந்த வார்த்தை என்னை ஆத்துமாவை எழுப்பியது, என்னை உயிர்ப்பித்தது. இன்றைக்கு நான் இப்படி நின்று தேவ வார்த்தையை கொடுப்பதற்கு காரணம், அன்று என் ஆத்துமாவை நிறைத்தது தேவ வார்த்தை தான். தேவ வசனம் எப்போதும் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாகவும் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயோம் இல்லை. ஆகவே பிரியமான சகோதர சகோதரி, தேவ வார்த்தையிலே நிலைத்திருங்கள். உங்கள் ஆத்துமா எப்போதும் பரிபூர்ணப்பட்டிருக்கும். ஆமீன். God bless you all.